அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல கூறுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. எங்கிருந்த போதும், நீங்க எந்த நிலைமையில இருந்த போதும், எவ்வாறான இடத்தில் இருந்த போதும், யுத்ரிக்குமுல் மவுத், உங்களுக்கு நிச்சயமாக மவுத்து வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, அது நீங்க இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அந்த கோட்டை உள்ளுக்க காத்து வர இல்லாட்டியும் நிச்சயமாக மவுத்து வந்து தான் தீரும் என்ற விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே எங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்க மவுத்து அடையத்தான் போறோம். மவுத்தாவாம யாரும் நீக்க போறது இல்லை. எப்பயாவது ஒரு நாள், அது சின்ன வயசாய்க்கட்டும், பெரிய வயசாய்க்கட்டும், வயோதிகமாய்க்கட்டும், வாலிபமாய்க்கட்டும், எந்த நிலைமையிலாவது நிச்சயமாக மவுத்து வந்து தான் தீரும். இந்த வரக்கூடிய மவுத்து மனிதனுக்கு அது ரெண்டு நிலைமையில உண்டாகக்கூடியதாய்க்கு, ரெண்டு நிலைமையில உண்டாய்க்கு. ஒன்றோ அது ஹுஸ்னுல் ஹாத்திமா அல்லது அது சூஉல் ஹாத்திமாவாக இருக்கும். அதாவது ஹுஸ்னுல் ஹாத்திமா என்றாக்க சிறந்த இறுதி முடிவாய்க்கும், அல்லது சூஉல் ஹாத்திமா கெட்ட இறுதி முடிவாய்க்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நிலைமைய அடையாம ஒரு மனிதன் மௌத்தாக மாட்டான் என்றதுதான். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் இந்த சூஉல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய கெட்ட இறுதி முடிவுகளிலிருந்து நம் அனைவரும் அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும். அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் உயர்தரமான ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற கூடிய அல்லாஹ்வினுடைய நல்ல சிறந்த இறுதி முடிவை தந்தார்கள். ஆமீன். ஹுஸ்னுல் ஹாத்திமா, ஹுஸ்னுல் ஹாத்திமா என்றால் என்ன என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். ஹுஸ்னுல் ஹாத்திமா என்றால் எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய கோபத்தை விட்டு தூரமாகி, அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிக்காத முறையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அந்த தவறுக்கு அவசரமாக விரைந்து தௌபாக்கள் செய்து நல்ல அமல் செய்யக்கூடியவராக இருந்து அதுக்கு பிறகு மௌத்தாகக்கூடியது தான். அதுக்கு பிறகு அவருக்கு வந்து மவுத் அடையக்கூடிய நேரத்தில் அதுக்கு பிறகு அவருக்கு மவுத் அவரை வந்து அடைந்தால் இதுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா. அல்லாஹ்வுடைய கோபமும் இல்லை, அதே போன்று ஏதாவது தவறுதல் மனிதர் என்ற முறையில் குல்லு பனி ஆதம ஹத்தாவும் வகைரு ஹத்தாயின தவ்வாபூன், ஒவ்வொரு ஆதமுடைய மானும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவம் செய்தவர்களில் சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்யக்கூடியவர்கள் நபி அவங்க சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையில தவறுகள் என்றது நடந்துருச்சுன்னா உடனே தௌபா செய்வதற்கு விரைகிறாரு. அதே போன்று சாலியான அமல்களை உடைய விஷயத்திலே விரைந்து பேச்சு செய்கிறார் என்றால், செய்து விட்டு அதுக்கு பிறகு இவருக்கு மவுத்து வருவது என்றால் இவர் தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்த இறுதி முடிவை பெற்றோர் என்ற விடயத்தை உலமாக்கள் கூறி காட்டுறாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா ஒவ்வொருவரினுடைய இறுதி முடிவு அது நல்லதாக அடைவதற்கு உலமாக்கள் சில உதாரணங்களை கூறுகின்றார்கள். உலமாக்கள் சில விடயங்களை கூறி காட்டுறாங்க. இந்த விடயங்களின் மூலமா ஒருத்தரினுடைய இறுதி முடிவு அது நல்லதுதான், ஒருத்தரினுடைய இறுதி முடிவு அது அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் ஆகிவிட்டது என்றதுக்கு சில அடையாளங்களை கூறுறாங்க. அதனை மொத்தமா எங்களுக்கு எடுத்து பார்க்க இல்லாட்டும் ஒரு சிலதை எங்களுக்கு எடுத்து பார்த்தா விளங்குது, இது ஒருத்தரினுடைய ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்த இறுதி முடிவுக்கான ஒரு அடையாளம் தான் என்ற விஷயத்த எங்களுக்கு ஹதீஸுடைய ஆதாரங்களோட பெற்றுக்கொள்ளலாம். சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயம்தான், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah, எவரினுடைய கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிடுதோ அவரு சொர்க்கத்துக்குரியவரா ஆகிவிடுவார், அவரு சொர்க்கத்துக்குரியவரா ஆகிவிட்டார் என்ற விஷயத்தை எழுதணும். எனவே இதனை வைத்து உலமாக்கள் சொல்றாங்க, எவரினுடைய இறுதி முடிவு, எவரினுடைய கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக அமைதோ இவருடைய இறுதி முடிவு நல்ல இறுதி முடிவு தான். அடுத்த விஷயம், இந்த மௌத்தாகக்கூடிய நேரத்தில் மக்கள் போய் அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அலட்டுவாங்க. இன்னும் சிலர்கள் அவர் சொல்ல சொல்ல அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இப்படி செய்யணுமான்னு கேட்டால் இப்படி சொல்லவும் தேவையில்லை. ஏனென்றாக்க அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மல்லானுவாங்க, மிகப்பெரிய ஒரு தாபிஈன். இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களோட மௌத்துடைய நேரத்தில் இப்படி தொடர்ச்சியாக இந்த கலிமாவை சொல்ல கொடுக்கப்படுவது. அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நான் எதுவரைக்கும் இந்த கலிமாவுக்கு போற ஒரு வார்த்தை பேசலையோ, அது இல்லாத வேறொரு வார்த்தை பேசலையோ, அதுவரைக்கும் நான் அந்த கலிமாவை சொன்னவனாக தான் கணக்கெடுக்கப்படுவேன். அதுடன் மௌத்தாயினா, அது ஒரு டிப் சொல்லி கொடுத்தாலும் போதும், மௌத்தாயினாலும் நான் கடைசி கலிமாவா, கடைசியாக முடிஞ்ச வார்த்தை அது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் ஆகும் என்ற விஷயம் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், ஒருத்தர் அவருக்கு போறோம், அவருடைய சக்கராத்துடைய நேரத்துல அவருக்கு போயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்கன்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னுட்டு அப்படியே மயக்கத்தோட அந்த சக்கராத்துடைய வேதனையோடு இருக்கிறாரு.
ஈக்கக்கூடிய நிலை அவர் திரும்பி அலட்டி சொல்லி கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை பேசாத காலம், அதுக்கு பிறகு எத்தனை அவருக்கு பிறகு அவர் மௌத்தாயினாலும் அவருடைய கடைசி வார்த்தை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தாய்க்குது. எனவே இவர் ஒரு சிறந்த இறுதி முடிவை அடைந்து விட்டார் என்றதை விளங்கலாம். ஒத்தரனுடைய முடிவு நல்ல முடிவு என்றதுக்குரிய இரண்டாவது அடையாளம் தான் அவர் மரணிக்கக்கூடிய நேரத்துல அவரினுடைய நெத்தி வேறுத்து வேறுவைகள் வெளியாகக்கூடியதா இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஃமினு யமூது பி அரகில் ஜபீன், ஒரு மூமின் மௌத்தாகுவாரு அவருடைய நெத்தியில் வேர்வை உற்ற நிலைமையில். சங்கைக்குரியவர்களே, இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய நெத்தியில வேர்வை வரும், அந்த வேர்வையுடன் அவர் மௌத்தாகுவாரு என்றதற்குரிய அடையாளம் என்னது? அதாவது அவனுடைய இந்த சக்கராத்தினுடைய கடினத்தின் காரணமாக அவரினுடைய இந்த வேர்வை வெளியாகுது. இந்த வேர்வை மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான், சொர்க்கத்துல அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்ற விஷயத்தை சொல்றாங்க. எனவே ஒரு மூமினுடைய ஒருவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவருடைய நெத்தியில் ஏற்படக்கூடிய வேர்வை அவர் ஒரு மூமின், அவருடைய முடிவு சிறந்த முடிவாக இருக்குது என்றதுக்குரிய ஒரு அடையாளம் என்றதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி. மூணாவதாக உலமாக்கள் கூறுறாங்க, ஒருவர் வஃபாத் ஆகிறாரு வெள்ளிக்கிழமை இரவுலையோ அல்லது வெள்ளிக்கிழமை பகல்லையோ, இந்த நேரத்தில் மௌத்தாவது கூட அவருடைய இறுதி முடிவு சிறந்தது என்றதுக்குரிய ஒரு அடையாளம் என்ற விஷயத்தை உலமாக்கள் கூறுறாங்க. இதுக்கும் ஆதாரமாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், அஹ்மத், திர்மிதி போன்ற கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டு இந்த ஹதீஸ இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஹசனுடைய அந்தஸ்தில் கொண்டு வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா மின் முஸ்லிமின் யமூது யௌமல் ஜும்ஆ அவ் லைலத்தல் ஜும்ஆ இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்தல் கப்ரி. எந்த ஒரு முஸ்லிம் அவரு வெள்ளிக்கிழமை இரவிலேயோ அல்லது அதனுடைய பகலிலோ வஃபாத் ஆகிறாரோ அல்லாஹ் தஆலா இவரினுடைய கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கின்றான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சங்கைக்குரியவர்களே, எனவே ஒருத்தர் வஃபாத் ஆகிறார் வெள்ளிக்கிழமை இரவுலையோ அல்லது வெள்ளிக்கிழமை பகல்லையோ, இது ஒரு நல்ல முடிவு, அவருடைய நல்ல முடிவுன்றதுக்கு எடுத்துக்காட்டுறதுக்குரிய ஒரு ஒரு அடையாளம் என்றதை விளங்க. ஆனா விளங்கிக்கோங்க, இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல நாங்க பார்க்கணும் இவர் ஒரு சாலிஹான அமல் செய்து நல்ல மக்கள் ஐக்கணும் என்ற ஒரு நிபந்தனையும் மீக்கி, அப்படி இல்லாம வாழ்க்கை முழுவதும் பாவம் செஞ்சு கொண்டு ஒருத்தர் மௌத்தாகிறாரு, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம் தான். ஆனால் அவர் வெள்ளிக்கிழமை மௌத்தாட்டார், நாங்க சொல்லலாம் இவருடைய முடிவு நல்ல முடிவு, இவர் வெள்ளிக்கிழமை மௌத்தாட்டார். இதுக்கு எங்களுக்கு இந்த ஹதீஸ ஆதாரமா எடுக்கல. நாங்க எடுக்கணும் என்ன மாதிரி விஷயங்களுக்கு என்றால், ஒரு சாலிஹான மனிதன் நல்ல இபாதத் செய்யக்கூடியவர் வெள்ளிக்கிழமை இரவுல வஃபாத் ஆயிட்டாரு, அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழுந்துட்டு வஃபாத் ஆகிறாரு, பள்ளிக்கு போயிட்டு வந்தாரு, ஜும்மாவை தொழுந்தாரு, வீட்டுக்கு வந்து பார்த்தா வஃபாத் ஆயிட்டார் என்றார். இந்த மாதிரி நேரத்துல தான் இவர் ஒரு சிறந்த முடிவை பெற்றுட்டார் என்று இந்த ஹதீஸ எங்களுக்கு எடுத்துக்கொள்ள விஷயம். அதே போலத்தான் அடுத்தது நாலாவதாக ஒருத்தனுடைய முடிவு சிறந்த முடிவு என்றதுக்குரிய அடையாளங்கள் ஒன்று தான், ஒருவர் வஃபாத் ஆகிறாரு அல்லாஹ்வுடைய பாதையில போய்த்து அல்லாஹ்வுடைய கலிமாவை, அல்லாஹ்வினுடைய சொல்லை, குர்ஆனை, ஹதீஸை, நபியார்களுடைய வாழ்க்கை வழிமுறையை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி யுத்தம் செய்கிறாரு. அந்த யுத்தத்தில் வஃபாத் ஆகப்படுறாரு, ஷஹீதாக்கப்பட்டார் என்றால் இவருடைய முடிவும் சிறந்த முடிவு, ஹுஸ்னுல் ஹாத்திமான்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, மன் காதல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். எவர் அல்லாஹ்வினுடைய சொல்தான் உயர்ந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான் உயர்ந்தது என்று உயர்த்தி காட்டுவதற்காக யுத்தம் செய்து மரணிக்கிறாரோ இவர் ஷஹீத், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தவர், இவர் ஷஹீத் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காட்டினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வினுடைய பாதையில் எவர்கள் யுத்தம் செய்து மௌத்தாயினார்களோ அவர்கள் மையத்துகள் என்று கூற வேண்டாம், மாற்றமாக அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுவது, உணவளிக்கப்படுவது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக யுத்தம் செய்து அவர்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் சரி, இந்த நேரத்தில் இவர்கள் ஷஹீத்கள், இவர்களுடைய முடிவும் நல்ல முடிவு, ஹுஸ்னுல் ஹாத்திமா என்றது நாங்கள். அடுத்ததாக இறுதி முடிவு சிறந்தது என்றதுக்குரிய, அதாவது ஹுஸ்னுல் ஹாத்திமாவை பெற்றுவிட்டார்கள் என்று உலமாக்கள் கூறக்கூடியவர்கள் தான் யார் என்றால், எவர்கள் காலரா நோய் போன்ற நோய்களில் வஃபாத் ஆகிறாங்களோ, அதே போல இப்ப கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் வஃபாத் ஆயினார்களோ, அதே போன்று பில்டிங்கள் இடிஞ்சு விழுந்து வஃபாத் ஆகுறாங்க, பத்தி வஃபாத் ஆகுறாங்க,
கடல்ல போறாங்க, மூழ்கி வஃபாத் ஆகுறாங்க. இப்படியானவர்களையும் சொல்லப்படும் ஷஹீத்கள். இவர்களுடைய இறுதி முடிவும் சிறந்த இறுதி முடிவு தான் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மத்ஊனு ஷஹீத், எவர் காலரா நோய், அதாவது வயிற்றால தண்ணிமாய் அடிபட்டு போகுது, வயிற்றுப்போக்கு, இந்த நோய்கள் வஃபாத்தாயினார்களோ இவர்கள் ஷஹீத்கள். வல் கரீகு ஷஹீத், தன் கடலில் ஆற்றில் மூழ்கி வஃபாத் ஆகுறாங்க, இவங்க ஷஹீத். வஸாஹிபுல் ஹதிமி ஷஹீத், பில்டிங்கள் இடிந்து மௌத்தாகுறாங்க, இவங்க ஷஹீத். வஸாஹிபு ஸாத்தில் ஜன்பி ஷஹீத், சில நோய்கள், அதுக்கு உலமாக்கள் சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் ஆயிக்கட்டும், இந்த காலத்துல நடந்த கொரோனா நோய் ஆயிக்கட்டும், அல்லது ஏதாவது இந்த கல்லீரல்கள் நுரையீரல்கள் போன்ற விதத்தில் வஃபாத் ஆகுறாங்க, இப்படியானவர்கள் ஆயிக்கட்டும், இவர்களும் ஷஹீத்கள். வஸாஹிபுல் ஹர்கி ஷஹீத், இவர்கள் தீ விபத்தில் போன்றவர்களில் வஃபாத் ஆகுறாங்களோ இவங்க ஷஹீத். அதே போல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் மர்அத்து தமூது பிஜம்இன் ஷஹீத், எந்த பெண் குழந்தை கிடைக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது குழந்தை வயிற்றிலிக்கக்கூடிய நேரத்திலேயோ குழந்தை கிடைத்த பிறகோ இந்த நிலைமையில் வஃபாத் ஆகுறாவோ இவவும் ஷஹீதுடைய அந்தஸ்து, இவருடைய முடிவும் நல்ல முடிவுதான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுறாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, நல்ல விளங்கிக் கொள்ளணும், இதுல ஷஹீத் ஷஹீத் என்று சொல்லப்பட்டிருக்குது. உலமாக்கள் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ரெண்டா பிரிப்பாங்க, ஷஹீது துன்யா, ஷஹீதுல் ஆஹிரா. அதாவது துன்யாவில் ஷஹீத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஆகிரத்துல ஷஹீத் என்று சொல்லப்படக்கூடியவர் என்பதாக ரெண்டா பிரிப்பாங்க. யாரு அல்லாஹ்வினுடைய சொல் உயர வேணும் என்று அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்கின்றார்களோ இவர்கள் துன்யாவிலேயும் ஷஹீத் தான், ஆகிரத்திலையும் ஷஹீத் தான். யாரு இந்த மேல் செல்லப்பட்டது போல நோய்களில், கொரோனா நோயில ஆகுறாரு, அல்லது திடீரென்று ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாரு, பில்டிங் அப்படியே, அல்லது ஒரு எர்த்குயிக் போல வருவது, நிலங்கள் குலுங்கி இது போன்று வருவது, வந்து அதனால என்ன செய்யப்படுவது, பில்டிங் உடைஞ்சி வஃபாத்தா, பில்டிங் உடைஞ்சு அப்படியே அதுக்குள்ள கீழே இதாகி வஃபாத் ஆகுறாரு. அல்லது குளிக்க போனாரு, தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தாழ்பமாஞ்சி அந்த இடத்துல குளிக்கிறாரு, குளிச்சதுனால இவரு மூழ்கி வஃபாத் ஆயிட்டாரு, அல்லது தீ விபத்துல வஃபாத் ஆயிட்டாரு என்றால் இவங்களும் ஷஹீத் தான். ஆனால் இவர்கள் துனியாவுடைய பார்வையில ஷஹீத் இல்ல, மாற்றமா ஆகிரத்துல இவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும். எனவே இவர்களுடைய முடிவும் சிறந்த முடிவு தான் என்பதாக உலமாக்கள் கூறுறார்கள். ஆனால் நேரத்தோட சொன்னமாய் இவர்களில் சொல்லப்படக்கூடிய அனைவர்களுமே நல்லா விளங்கிக் கொள்ளணும், சாலிஹான இபாதத்களை செய்து அந்த சாலிஹான இபாதத்தோடு வாழக்கூடியவர்களாய்க்கணும். இன்னொரு விஷயம்தான், ஒரு மனிதனுடைய நிலைமை, அதாவது கடைசி முடிவு சிறந்த முடிவு என்றதுக்குரிய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு தன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்காக யுத்தம் செய்கிறாரோ, தன்னுடைய சொத்து செல்வங்களுக்காக வேண்டி யுத்தம் செய்கிறாரோ, தன்னினுடைய மனைவியினுடைய குழந்தைகளுடைய மானத்தை அல்லது தன்னினுடைய மானத்தை பாதுகாக்க யுத்தம் செய்யறார். யுத்தம் செய்யறான்னா சண்டைக்கு போறாரு, ஒத்தம் வாரான் தன்னுடைய மனைவியை மானபாகப்படுத்து. இந்த நேரத்துல இவர் ஆண்மையே இல்லாதவன் போல கையை கட்டிக்கொண்டு இவரை பாதுகாக்கணும், நான் இந்த தலையை போட்டா எனக்கு தலையில கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவான், இல்லாட்டி என்னைய கொண்டுருவான் என்றதை நினைச்சு இவர் மௌனமா இருக்கிறார். தண்ட மனைவி என்ன ஒண்ணு செய்யட்டும், தண்ட சொத்து செல்வத்தை அபகரிக்க வராங்க, இந்த நேரத்துல இவர் கையை கட்டி கொண்டிருக்கிறாரு, சொத்து செல்வம் போட்டும் கவலையில நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படி என்று பயந்தவராய்க்கிறாரே. இஸ்லாம் இப்படி சொல்லுது, இதுக்காக வேண்டி எங்களுக்கு அவளோட யுத்தம் செய்யலாம், யுத்தம் என்னன்னு அவரோட சண்டை பிடிக்கலாம். அப்படி சண்டை பிடித்து அந்த நேரத்தில் எங்களுக்கு ஷஹாதத் வந்தால், நாங்கள் மரணித்தால் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஷஹீத்கள். தன்னுடைய சொத்து செல்வத்துக்காக வேண்டி, தன்னுடைய மானத்துக்காக வேண்டி, தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி, தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி, தன்னுடைய மானத்துக்காக சண்டை பிடிச்சி கொலை செய்யப்பட்டாலும் இவரும் ஷஹீத் தான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். சொன்னார்கள், மன் காத்தல தூன மாலிஹி ஃபகுதில ஃபஹுவ ஷஹீதுன், யார் தன்னுடைய சொத்து செல்வத்துக்காக வேண்டி அடிச்சு கொண்டு சண்டைகளை பிடித்து, அதாவது மத்தோட சொத்து செல்வம் அபகரிக்கிறது இல்லைங்க, நீ விஷயம் நல்லா தெளிவா இறங்கணும். ஒருத்தர் என்ன தாக்கி என்ன சொத்து செல்வங்களை கையில கூடிய காசுகளை எடுத்துட்டு போறதுக்கு வாராரு, இந்த நேரத்துல அவரோட எங்களுக்கு ஏழுமானாலும் ஃபைட்டை பிடிச்சி எங்களே பாதுகாக்க பாக்குறோம், அந்த நேரத்துல அவர் கத்தியால் இப்படி ஒன்று செஞ்சாங்க, களத்து வெட்டுப்பட்டு மௌத்தாயிட்டம் என்றால் நபி அவங்க சொன்னாங்க ஃபஹுவ ஷஹீத், அவரு ஷஹீத். வமன் காத்தல தூனம் தமிஹி ஃபஹுவ ஷஹீத், எவரு தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தரோட மல்லு கட்டி கொல்லப்படுறாரோ இவர் ஷஹீத். வமன் காத்தல தூனாஹலி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மல்லு கட்டுறாரு, ஏழுமான முட்ல டிஃபென்ஸா அதை இது பண்ண பாக்குறாரு,
முடியாம போகுது, அந்த நேரத்தில் இவர் கொல்லப்படுறாண்டா ஷஹீதன் நபி அவங்க சொன்னாங்க. என இவர்களுடைய முடிவும் சிறந்த முடிவு என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். எனவே யாருடைய முடிவுகளை நாங்கள் நல்ல முடிவு கெட்ட முடிவு எடுக்க தேவை, ஆனால் ஒரு அடையாளம் இந்த படிக்கப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு அடையாளமா இது நல்ல முடிவு, இதுதான் சிறந்த முடிவு, இது பார்த்தா விளங்குது கெட்ட முடிவு நினைச்சா இதை நாங்கள் பேச தேவையில்லை. மனசுலுக்கால் நினைச்சு அவரோட பாவத் மன்னிப்புக்காண்டி துவா செய்யறதுதான் நாங்கள் செய்யவுமான விடயமாய்க்குது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த ஹஸ்னுல் காத்திமா நல்ல முடிவை தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.